அந்த காலகட்டத்தில் அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த கடற்கரை ஓரத்தில் நிலாச்சோறு ஓடிட்டு இருப்போம். அப்படிதான் அந்த காலகட்டம் போயிருந்துச்சு. இப்படியாப்பட்ட இந்த நிலவுக்கு வந்து மனிதனே போய் சேர அளவுக்கு ஒரு டெக்னாலஜி அடுத்த கட்டத்தில் வளர்ந்ததுங்க. ஆனால் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் பார்த்தோம்னா அந்த மொபைலில், அந்த ஆண்ட்ராய்ட் மொபைலில் நம்ம எந்த அளவுக்கான ஜூம் பண்ணி இந்த நிலவை வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு டெக்னாலஜி, இந்த 4K டெக்னாலஜி கூட இதில் இருக்குங்க. இப்படியாப்பட்ட இந்த மொபைல்லாம் இப்போ வளர்ந்த காலம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 1000க்கும் மேற்பட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி, அதாவது 1839ஆம் ஆண்டு இப்படியாப்பட்ட அந்த நிலவை வந்து ஒரு புகைப்படம் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி இந்த புகைப்படத்தை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் தான் லூயி டேஜுரி அப்படிங்கிறவர் தாங்க முதல்ல இதுக்கு வந்து புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் நெகட்டிவ் இல்லாமல் டேக்ரோ டைப் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் வந்து அவர் நிலவை வந்து புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணாரு. வெற்றிகரமாக அந்த நிலவை வந்து புகைப்படம் எடுத்தாருங்க. இப்படி எடுத்த அந்த புகைப்படத்தை வந்து அடுத்த 2 மாசத்துலேயே, இந்த மார்ச் மாசத்துலேயே வந்து இந்த புகைப்படம் வந்து இந்த லேபில் வச்சிருந்தாரு. இந்த லேபில் ஏற்பட்ட எதிர்பாராத தீ விபத்தில் இந்த புகைப்பட வரலாற்று சிறப்புமிக்க அந்த புகைப்படமே எரிஞ்சு சாம்பலானதுங்க. வில்லியம் டிரேப்பர் அப்படிங்கிறவர் நியூயார்க்கை சேர்ந்தவர். அவர் என்ன பண்றாரு, அதுக்கு அடுத்த ஒரு வருஷத்துல, அதாவது 1840 இதே மெத்தடை பயன்படுத்தி ஒரு நிலவை வந்து ஒரு புகைப்படம் எடுத்தாரு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த புகைப்படத்தை வந்து 1839ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதியான வெளியிட்ட தினம் தான் இன்று.